श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोविन्दनामसङ्कीर्तनम्। हरि ओं तत्सत्। यक्षप्रश्नं 90வது கேள்வினை நம்ம கடந்த சத்சங்கத்தில் பார்த்துட்ருக்கிறோம். அந்த வகுப்பில் பார்த்த கேள்விகள் எல்லாமே கூட ஒரு ஆத்தியாத்மிக சாதகனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான லட்சணங்கள். எப்போ ஞானியுடைய லட்சணங்கள் மகாத்மாவுடைய லட்சணங்கள் விவரிக்கப்படுறதோ அது முமுட்சுர்களான நமக்கு சாதகர்களுக்கு அது எல்லாமே கூட சாதனானி அப்படி எடுத்துக்கணும். பகவத்கீதையில் கூட இதே விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டதை திருப்பி சொல்லிட்டார் பகவான். ஸோ நமக்கு இந்த விஷயங்கள் மறுபடியும் கேட்கறதுனால ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸு, இந்த விஷயங்கள் நான் எப்படி வாழ்க்கையில் அமலப்படுத்திக்க முடியும், எனக்குள்ளே கொண்டு வந்துக்க முடியும், கொண்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ எந்த பர்சன்டேஜுக்கு எனக்கு இதெல்லாம் இருக்கு, அதனால் நான் என்ன உன்னதி அடைஞ்சேன் ஆத்தியாத்மிகமாக, அதையும் பார்க்கணும். இதெல்லாம் செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் செக்கிங். வெளியில் ரொம்ப கொஞ்சமாக தான் பகிர்கதமாக தெரியும் தவிர எல்லாமே அந்தர்கதமானது எனக்கு நான் செக் பண்ணிக்கிட்டு விசாரிக்க வேண்டியது. இந்த 90வது கேள்வி, கிம்ச ஆர்ஜவம் உதாஹ்ருதம் ஆர்ஜவம் சமசித்ததா. ஆர்ஜவம்னா எதுன்னு ஆர்ஜவம்னு சொல்லப்படுறது. ஆர்ஜவம்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் అని ఇంగ్లీష్లో, నేర్మై. ఇది மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். ஆனால் என்னுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், நான் ரொம்ப நேர்மையான ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அப்படி இருந்து அதனால் எல்லோரும் அப்படி இருக்கணும், எல்லோரும் என்னோடய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அவங்க ரிகக்னைஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் வராமல் இருக்கணும். இங்கே எந்த நல்ல குணம் நமக்குள்ளே ஒன்று இருந்தால் கூட அதுக்கு அகங்காரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வரும். ஷாரீரிக ஏதாவது நம்மக்கிட்ட ஹைட்டோ வெயிட்டோ அழகோ ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அகங்காரம் வரும். அதேபோல் மானசிகமாக கூட நம்முடைய திறமை அது கொஞ்சம் 10 பேருக்கு நடுவில் பார்க்கும்போதும் நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தோன்னு அதுக்கு ஒரு அகங்காரம் வரும். ஸோ இந்த மாதிரி அறிவு லெவல்லையும் அதனால் ஜாக்கிரதை இருக்கணும். நல்ல குணங்கள் இருந்தால் அது நம்மளே, நல்ல குணங்கள் எவ்வளவுக்கு இருந்தால் அவ்வளவுக்கு நாம் இன்னும் பணியோடு இருக்கணும். வித்யா வினயேன சோபதே, இது ஒரு வித்யை தானே. வித்யனால் வர வேண்டியது ஆக்சுவலி இந்த குணங்கள் தான் வரணும். ஆனால் வருதில்லை இந்த காலத்தில். ஏன்னா வித்யை வேறு ஏதோ மாதிரி வித்யா இருக்குது. The education is not a real education. அதனால் நேர்மை அப்படின்னு கேட்டால் பதில் என்ன சொல்கிறாருன்னா, சமச்சித்த
சமச்சித்ததா ஏவ ஆர்ஜவம். கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக. சமச்சித்தம், மனசு எப்பவுமே பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் நிஜமான ஆர்ஜவம். அது அப்படி இருந்துச்சுன்னா அது வாச்சிக ரூபத்திலையும் சரீர காரிய கிரியா ரூபத்தில் கூட நல்ல விதமாக இருக்கும். அப்போது எல்லாம் சேர்த்து என்ன சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கிற பர்சன், ஆர்ஜவம் இருக்கிறவன் மனசா வாச்சா கர்மனா எல்லாம் ஒரே மாதிரி இருப்பான். நினச்சது வேறே, சொல்கிறது வேறே, செய்கிறது வேறு அப்படி இருக்க மாட்டான். உள்ளொன்று புறமுன்ற அப்படி இருக்காது. இப்போது இது அன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். இதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு குட்டிலத்துவம்னா கன்னிங் நேச்சர். அதானே, சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. தே நெவர் மீன் வாட் தே சே. இது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த ப்ரைவேட் செக்டரில் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் அவன் படாத பாடுபட்டு எப்படியாவது நம்மளை அட்ராக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி கமிட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இனிமேல் அவனை சுற்றி சுற்றணும். நம்ம பார்க்குறீங்க, எல்லா எக்ஸ்பீரியன்ஸில் இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. நீங்கள் தினந்தோறும் பார்த்து உங்கள் வாழ்க்கையிலையும் பல எக்ஸாம்பிள்ஸ் இப்படி பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கு போய் இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு எழுத வேண்டாம், நமக்கு டைம் வேஸ்ட் தான். அது அப்படி தான், உலகம் அப்படி தான் இருக்கும். குட்டிலத்தான் சரி. இது பகவத்கீதையில் பகவான் 3 வாட்டி உபயோகப்படுத்திட்டார். அது நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று 13வது அத்தியாயத்திலேயே க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் சொல்லிட்டப்படி அப்போவே அங்கே சொன்னார், அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜ்யவம் ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் அப்படி வரும் அந்த ஸ்லோகம். ஸோ அங்கெல்லாம் கூட விஷயம் க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம். ஆனால் அது அந்த ஞானம் க்ஷேத்திரஜ்ஞனுடைய ஞானம் யாருக்கு வரும்? அவனுக்குள்ள குவாலிஃபிகேஷனில் வராதில்லை. அதனால எல்லா இடத்துலையும் பகவான் கர்மயோகம் சொல்லும் போது குவாலிஃபிகேஷன் சொல்ல வேண்டியதாக இருக்கு, பக்தி யோகம் பேசும்போது குவாலிஃபிகேஷன் சொல்ல வேண்டியதாகிடுச்சு, ஞான யோகம் பற்றி பேசும்போது குவாலிஃபிகேஷன். அதனால் அங்கேயும் சொல்லியிருக்காரு. அடுத்தது 16வது அத்தியாயத்தில் தைவாசுர சம்பத் விபாக யோகம். அபயம் சத்வசம்சுத்தி ஞானயோக வியவஸ்திதி தானம் தமश्च யஜ்ஞश्च ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். இதெல்லாமே தெய்வ சம்பத்தி பற்றி சொல்லும்போது பகவான் அங்கே சொல்லியிருக்கு ஆர்ஜவம். ஸோ ஒரு வார்த்தை ஒரு குவாலிட்டி. அதில் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் வரும். அதே விஷயங்கள் தான், பக்கத்திலே கேள்விகள் அப்படி வந்துச்சு. அப்புறம் 17வது அத்தியாயத்துக்கு போகும்போது அது ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். அந்தந்த ஸ்ரத்தைக்கு தகுந்த போல சாத்விக ஸ்ரத்தா, ராஜசிக ஸ்ரத்தா, தாமசிக ஸ்ரத்தா. அங்கே கூட திரும்பி தேவத்விஜகுரு பிராக்ஞம் பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச ஷாரீரம் தப உச்சதே. அங்கே பகவான் தபம் பற்றி பேசும்போது ஸ்பெஷலாக 3 ஸ்லோகங்கள் சொல்லி ஷாரீரிக தபஸ்ஸு, வாச்சிக தபஸ்ஸு, மானசிக தபஸ்ஸு 3 பற்றி பேசுகிறாரா. அதிலும் ஷாரீரிக தபஸ்ஸு பற்றி சொல்லும்போது இந்த விஷயம் ஆர்ஜவம் அங்கேயும் சொல்லியிருக்கார். சரி,
இப்போது இன்னும் 2-3 விஷயங்கள் இதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்னால் சத்தியமும் சொல்லணும். ஆனால் அந்த சொல்கிற சத்தியம் வந்து கைண்ட்னஸோடு இருக்கணும், ஹார்ஷாக இருக்கக்கூடாது, ரூட்னஸ் இருக்கக்கூடாது. முதல்ல சொன்னது தான், ஹார்ஷாக நம்மளை வந்து அடுத்தவங்களை அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஐ ஆம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படி. அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் అనే நேர்மை అనేది వచ్చి అది வந்து ஐ ஆம் வெரி ஸ்மார்ட். ஐ மீன் த ஸ்மார்ட் வேர்ட் இஸ் வெரி பாப்புலர் நவ். நோ எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் கிச்சனு, ஸ்மார்ட் சிட்டி, அப்புறம் எல்லாமே ஸ்மார்ட். அந்த காலத்தில் யாரோ ஒரு மனுஷன், அதையும் யங் பர்சன், நல்லா ட்ரெஸ் போட்டின்னு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படி அன்னு சொல்கிறோம். இப்போது எல்லாத்தையும் எல்லாம் ஸ்மார்ட் அப்படி அது ஷோ ஆஃபுக்கு இல்லை. ஸ்மார்ட் வெளியில் இப்போ அப்படி ஆகிப்போச்சு. எப்போ எங்கே ஸ்மார்ட்னஸ் అనేది வெளியில் இப்படி பகிர்கதமாக ரொம்ப ஆயிடுத்தோ அங்கே கன்சூமரிசம் வந்துச்சு. கன்சூமரிசம்னா எதுக்கு அப்படி பண்ணுறான்னா, ஸ்மார்ட் கிச்சன் என்னென்னு நிறைய செலவு பண்ணு, நீ குனியவே வேண்டாம், நீ கஷ்டப்பட அப்படின்னா இப்படி வந்துடும். எல்லாம் அங்கங்கே இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அது எல்லாமே. மேபி அதுக்கு கூட ரிமோட் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அப்படி தான் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது அதில். ஸோ இட் இஸ் அது வந்து எனக்கு பணம் இருக்குது அதனால் நான் வாங்கிக்கிறேன் அப்படி கிடையாது. இது டூ மச். அது லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைலுக்காகவே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது பேர் கன்சூமரிசம். நல்லா இருக்கிற பாத்ரூம்னு உடைச்சிடுவானே, நல்லா தான் இருக்க, ஒன்றும் குறையில்லை, நீட்டாகவும் இருக்கு. ஒன்றும் இல்லை, 5 வருஷமாக எடுத்தனாலும் டைல்ஸ் எல்லாம் மாற்றணும், இது இப்படி எல்லாம் மாற்றணும். ஸோ அப்படி ஆகும். ஏன் ஸ்மார்ட் அப்படி வேண்டாம், இருக்கக்கூடாது. அதே போல் இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் ஸ்மார்ட்னஸ் ஆர் டிப்ளமசி. இப்போது உலகத்தில் இந்த ஆர்ஜம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் என்னது ஸ்மார்ட்னஸ்ன்னு பார்த்துதா, ஹவு டிப்ளமேட்டிக் யூ ஆர்ன்னு. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. ஹவு கைண்ட் யூ ஆர், நீ எவ்வளோ தயோடு இருக்க, எவ்வளோ பிரேமையோடு இருக்க, எவ்வளோ அன்போடு இருக்க, எவ்வளோ கன்சர்னோடு இருக்கன்னு தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். தவிர இப்போது ஜனங்கள் நினைக்கிற போல் இல்லை. சரியா? அப்புறம் ஒரு 2 உதாரணம் கொடுக்குறேன். என்னன்னா, உதாரணத்துக்கு வெளியில் முதல்ல பாஹ்யமாக ஒரு ஆஃபீஸில் நான் வேலை பண்ணுறேன். அங்கே பாஸ் வந்து என்னை கூப்பிட்டுட்டு ஏதோ ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு, கேன் யூ ஃபினிஷ் பை டுடே ஈவினிங் அப்படின்னு மார்னிங் 9-10 சொன்னார். இவர் வந்து இவனால் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை அந்த பர்டிகுலர் ஃபைல் ஒர்க்கு ஹீ கெனாட் ஃபினிஷ். அது என்னன்னு கூட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அது பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் இவன் வந்து நான் ரொம்ப ஸ்மார்ட்டனை காட்டுக்கிறதுக்கு யா ஃபைன் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், இஃப் ஐ கேன் ஃபினிஷ் ஐ வில் ஃபினிஷ். பட் அப்படி சொன்னால் என்ன மேலே இம்ப்ரெஷன் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு இதுதான் தவறு. ஹீ நோஸ் வெரி வெல். பண்ணலை, அடுத்த நாளில் ஹீ வில் கெட் பேக், நீயே அப்போது நேற்றுக்கே பண்ணுறேன்னு சொன்ன. அதனால் அப்படி ஒரு வாக்கு கொடுக்கும்போதோ ஒரு கமிட்மெண்ட் செய்யும்போதோ டுமாரோ ஐ வில் கம் அண்ட் ஃபிக்ஸ் இட் சார், அவன் வரவே மாட்டான். அப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டான், ரிங் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் நாட் த ஸ்மார்ட் வே. எனக்கு அப்படிப்பட்ட யாராவது ஒருத்தன் கடிச்சாச்சு இன்சிடெண்ட் வந்துச்சுன்னா அவனுக்கு லெஃப்ட் ரைட் கொடுப்பேன். பட் எனக்கு டைம் வேஸ்ட்டு.
ஆனால் அதுக்கு கூட அவனுக்கு ஒன்றும் தொடாத. இந்த மாதிரி 10,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவனுக்கு என்ன? தட்ஸ் அதான் ராங். ஆனால் சொல்கிறதுக்கு யூ ஆர் எ வேல்யூபிள் கஸ்டமர் சொல்லுவான். பண்ண மாட்டான். உங்கள் அனுபவம் சொல்லுங்க, பாருங்க. ஏன் அப்படி இருக்கணும்? இது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டாவது, குடும்பத்தில் அம்மா கேட்குறான், ஒரு 10th 12th படிக்கிற பொண்ணோ பையனோ, ஏன் இன்னைக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்குறான். அம்மா தெரிஞ்சு போச்சு, சம்திங் ராங். அப்போ குழந்தை என்ன சொல்லும்? ஒன்றும் இல்லையே, நத்திங். அப்படி சொல்லிட்டு, ஆனால் அது சிரிச்சு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, நத்திங்னு சிரிச்சா சொல்ல முடியும். ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு தான். எதுக்கு அப்படி சொல்லணும்? அம்மா தானே கேட்குறா, இல்லை டீச்சர் கேட்குறா. அப்படி இருக்கக்கூடாது. சொல்லணும். உனக்கு நெருங்கி இருக்கிற அவங்க சொல்லணும். முக்கியமாக இப்போ அடுத்தது குருக்கிட்ட. அதே டீச்சர்னு சொல்லிட்டா நார்மல் எஜுகேஷனில் சில்ட்ரன் எப்படி இருக்காங்க எனக்கு தெரியாது. இப்போது ஒன்றும் இல்லை மிஸ்ஸுன்னு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. யூ சே வென் டீச்சர் ஆஸ்க்டர் ஃபாதர் ஆர் அம்மா அப்பா கேட்கும்போது சொல்லணும் இல்லையா? அப்படின்னா வெளியில் ஒரு மாதிரி காட்டுக்கிறது, உள்ளே ஒன்று வச்சுக்கிறது வேண்டாம். அப்புறம் ஆத்தியாத்மிக குரு கிட்ட வந்தப்போ இன்னும் ரொம்ப ஃப்ரேங்காக இருக்கணும். ரொம்ப ஃப்ரேங்க்னா சின்ன குழந்தை போல் இருக்கணும். ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கணும். ரொம்ப டவுன் டு த எர்த் அப்படி இருக்கணும். அது ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ்னு எடுத்து பார்த்தா இந்த விஷயம் வரும். அடுத்தது இது டோட்டலாக பார்த்தா வித் மை செல்ஃப், எனக்கு நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கானா? என்ன சாதனையில் நான் அப்படி இருக்கானா? am I committed to my cause? என்ன நான் கேட்டுக்கணும். ஆரம்பத்தில் என்ன சொன்னால், அவங்க சாதகர்கள் முமுட்சு கேட்டுக்க வேண்டிய விஷயங்கள் இது. ஸோ ஒன்று எனக்கு நான் அங்கே அந்த குட்டிலத்தை இருக்கக்கூடாது. இல்லை, யார் டிசீவ் பண்ண போகிறேன்? ரெண்டாவது க்ளோஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அங்கே. அண்ட் தேர்ட் இஸ் வித் த வேர்ல்டு. மூணா அதுக்கு அடிப்படையே எல்லாமே வந்துடும். சரி, இன்றைக்கி அடுத்ததாக 91ஆவதுலேருந்து 94ஆவது கேள்வி வரைக்கும் நான் கேள்வியை சின்னதாக சொல்லுவேன், கஷ்டம் இல்லாமல் நீங்கள் திருப்பி சொல்லுங்க. 91ஆவது கேள்வி, கஹ சத்ருஹு துர்ஜயஹ? அர்த்தம் சொல்லுவேன் அப்போவே கேள்விக்கு. எந்த சத்ருன்னு ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம். பல வகையான எனிமீஸ் இருப்பான், சத்ருகள் இருப்பாங்க. மோடரேட்டு, இன்டென்ஸு, டபுள் இன்டென்ஸு. சில பேர் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே சத்ருவன்னா வேறு ஏதோ விதமாக எடுத்துக்க வேண்டாம். அந்த ராஜாவுக்கு இந்த ராஜா சத்ரு யுத்தம் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எப்போ ப்ராப்ளம் தான், அப்படின்னு இல்லை. வாழ்க்கையில் பார்த்த சில பேர் கூட கொஞ்சம் ஈஸியாக சமாளிக்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமாளிக்கணும். கொஞ்சம் பேர் கேட்டால் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு சமாளிக்கணும். புரிஞ்சத விஷயம் அதுதான். இங்கே சத்ருவன்னா எங்கோ இருக்கார், யார் எனக்கு யாரும் இல்லை அப்படி நினச்சிக்க வேண்டாம். அப்படின்னு என்ன, வீட்டில் இருக்கும்போது சமாளிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். நீ சொசைட்டியில் போகும்போது அங்கே வேறு மாதிரி இருக்கும். இயற்கை கூடயும் பெரிய லெவலில் மாநிலமே மாறிடுச்சு, மொழியே மாறிடுச்சு, நாடு மாறிடுச்சுன்னா அங்கே போய் எப்படி இருக்கணும்? டஃப் தானே.
அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தா இது வந்து இப்போ இங்கே நான் 3 சொல்லியிருக்கேன், நெருங்கி இருக்கிறவன். ஆனால் ரொம்ப ரொம்ப நெருங்கி இருக்கிறது என்னன்னா, எனக்குள்ளேயே எனக்கு நானே சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கு. என்ன உடம்பு வைஸ் ஓகே, உடம்பு சொன்னது கேட்க மாட்டுது சார், ஆட்டம் போடும் அது அப்படி சொல்லலை, அது அப்படிதான். அது அப்படியே பார்க்கணும். இதுதான் உடம்புடைய நியத்தி, இது இப்படி தான் இருக்கும். அப்படி எப்போ அது தனியாக பார்க்கணும். இல்லைன்னா அதுக்கு வர ப்ராப்ளம்ஸு கஷ்டங்கள்னு பார்த்தா அது நம்ம அட்டென்ஷன் வந்து எடுத்துகிட்டே இருக்கும். முக்கியமாக கொஞ்சம் வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தெரியும். அதுக்கு தான் முன்னாடி ப்ரிப்பரேட்டரி இருக்கணும். இப்போவாவது தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நாள் எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ நல்ல விதமாக இந்த உடம்பு கூட டீல் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு உடம்பு ஒரு சாதனமே தவிர அதுதான் சாத்தியம் இல்லையே. உடம்பு வச்சு சாதிக்க வேண்டிய விஷயம் வேறே சாத்தியம். அப்போது இந்த சமாளிக்கிறது అనేది வந்து என்ன நானும் உடம்பு பரமா இல்லை, மனப்பரமா, மனசு. உடம்புக்கு ரொம்ப முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் லோகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, பல வகையாக. அப்படி அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்க பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டான். இல்லை சார், அது அவர் தான் அந்த வியாதிக்கு தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கணும். தாங்க முடியாமன்னு சொன்னால் இப்படிப்பட்ட டீச்சிங் அந்த மனுஷனுக்கு கடிச்சிருந்தா அது என்ன வியாதி வந்தால் என்ன ஆயிடுச்சுன்னு என்ன, அதுக்கு வியாதி தான் வரும். உடம்பே ஒரு வியாதி. இது படிக்கல, இல்லை படிச்சிருந்தால் அந்த உடம்பு சரியில்லைன்னா நிறைய பேர் யாருக்கு தற்கொலை பண்ணுறவனே அது சொன்ன உடனே அவர் பாசிட்டிவாக தலை ஆட்டினார் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படி இல்லை, மனசு பலகீனமாயிடுச்சு. ஒருவேளை அப்படி தான் ஆகிடுத்தே அவருக்கு முடியாதனால அவர் எதுக்கு இதை. ஆனால் சரி, வயசாகி வியாதி பற்றி விட்டுடுங்க. ஒரு காதல் பண்ணவனுக்கு காதலி இவங்க 2 நடிகர் தற்கொலை நடக்கிறதே இல்லையா? இந்த நீட் எக்ஸாம் 2 வாட்டி ஆகி நாடு முழுசாக ஒரே பேப்பரில் அப்படி இப்படி போட்டு யாரோ அங்கே லட்சக்கணக்கில் யாரோ ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுக்கு போய் நீட்டுன்னு கவர்மெண்ட்டுன்னு ப்ளேம் பண்ண முடியாது. இல்லை, அன்றைக்கி காரில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குற அம்மா கூட நான் பேரண்ட்ஸு சரியாக வளர்த்தலை. ஏன்னா அது இல்லைன்னு இங்கே வாழ்க்கை போயிடுச்சா? வாழ்க்கை அவ்வளோதானா? இது கூட ஏற்றுக்க முடியலைன்னா நீ நீட்டு பாஸ் ஆகினதுக்கப்புறம் நீ எத்தனை பேருக்கு உயிருக்கு காப்பாற்ற போகிற? யூ ஆர் அன்ஃபிட், லாய்க்கு இல்லை, அவ்வளோ வீக்காக இருப்பேன். +2 முடிச்சுக்கிட்டேன். அப்போது அங்கே ஏதோ ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கலில், இங்கே பேரண்ட்ஸு அங்கே சம்திங் ஏதோ இருக்குது. அதனால தான் லட்சம் யாரோ ஒருத்தர் 2 பேர் அங்கங்கே பண்ணிக்கிட்டு. சரியா புரியுறத விஷயம்? ரொம்ப ரிலேட்டட் இது. செல், சோஷியல், வேர்ல்டு, ஃபேமிலி எல்லாம் என்ன பேசிகிட்ருக்குறோம். நெருங்கி வரும்போது மனசு தான் புரிஞ்சது. இப்போது அப்போ என்ன சொல்லணும்? நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பதில் என்ன கொடுக்குறாருன்னா, குரோதஹ சுதுர்ஜயஹ சத்ருஹு, சுதுர்ஜயஹ சத்ருஹு. தர்மபுத்திரனால தர்மசாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறதுனால எல்லா கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறாரு. கோபந்தான் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பேருக்கு தான் சார் அவன் ரொம்ப கோபக்காரன், அப்படி சட்டுன்னு கோபம் வரும் அப்படின்னு கொஞ்சம் பேர்னு தான் நினச்சிக்கிறோம். நமக்கு வெளியில் அதில் இன்டென்சிட்டி இருக்குமே, கிரேட்ஸ் இருக்க திரும்பி வெளியில் காட்டல் அந்தளவுக்கு ஆனால் மைல்டாக உள்ள கோபம் வந்துச்சு.
சொல்ல ஒரு இப்போ டிரைவிங் பண்ணிட்டு போகும்போது எங்காவது எப்போது யாரோ ஒருத்தன் அப்படி குறுக்க வருவான். நமக்கு ஒரு திடீர்னு நமக்கு கஷ்டமாயிடும். பிரேக் போட்டு என்ன பண்ணும். போன வாரம் எக்ஸாம்பிள் இல்லை, இது வேறு எக்ஸாம்பிள். அப்போது கண்டிப்பாக அந்த கோபம் உள்ளே வந்ததுனால நாயே யார் ஏசி காரில் உட்காந்தோனமோ நம்ம சொல்கிறது அவனுக்கு கேட்காது, ஆனால் திட்டுவோம். வீட்டில் சொல்லிட்டு வந்தியா நம்மளே சொல்லுவாங்க அப்பப்போ. இந்த ஓப்பன் ஸ்கூட்டரில் போகிறதுன்னு நல்லா கேட்கலாம். இதெல்லாம் அவனை நீ படித்தவனா, நீ என்ன ட்ரெஸ் போட்டு எனக்கு பார்க்க மாட்டான். அவனை நீ தொந்தரவு பண்ண, அவனுக்கு கோபம் வந்துச்சு. இப்போ அவன் அப்படி சொன்ன உடனே உனக்கு உள்ளே திரும்பி கோபம் வந்துச்சு. ஆனால் ஆஃபீஸ் போகணும், டைம் ஆகிடுச்சு, அவனும் போயிட்டான், இவனும் போய்தாக. ஆனால் உள்ள கொஞ்சம் நேரத்துக்கு அவன் இப்படி சொன்னானே. சில பேர் அதனால தான் அப்போ அந்த கோபம் வந்த உடனே பெருசாய் நிறுத்தி ஸ்டாண்டு போட்டு முன்னாடி குறுக்கு வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி அவனுக்கு எவ்வளோ குரல் இருக்குது அந்த அளவுக்கு பேசுவான். டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அதனால் கோபம் சிலது வெளியில் व्यक्तப்படுத்துகிறோம், சிலது உள்ளே வச்சுக்கிறோம், சிலது சின்னதாகவும் பெருசாகவும் வந்துட்டு இருக்கு. ரியாக்ஷன் இஸ் கால்ட் ஆங்கர், நத்திங். கோபம் என்ன பெருசாக அப்படி மூக்கு மேலே தான் கோபம் எப்போ இருக்குன்னா சினிமாவில் பாட்டை பாடின அது வேறு. அப்படி கோபமாக இருக்கிறது ஒன்று முகத்துக்கு அழகுன்னு சொல்லி பாட்டேன். தெரியல தமிழில் இருக்க இல்லையான்னு எனக்கு. இருக்கலாம், அந்த காலத்தை தெலுங்கில் இருந்துச்சுன்னா தமிழில் கூட இருக்கும். நீ முக்கு மீத கோபம், நீ முகானிக்கே அந்தம் அப்படின்னு ஒரு பாட்டை. எங்கே அழகு இருக்கு? இது சும்மா சினிமா கதை அப்படி தான் இருக்கும். என்ன சொன்ன இது முன்னாடி கோபமாக இருக்கும்போது நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப போய் கண்ணாடி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணாடி பார்க்கணும்னே மனசு வராது. சப்போஸ் ஒரு குழந்தைக்கு வந்துச்சு, மீடியம், நாட் வெரி ஸ்மால். அம்மா கோபமாக இருக்கு, உன்னை மூஞ்சி எப்படி இருப்பார் அன்னி கண்ணாடி கொண்டு வந்து அம்மா காட்டணும், இல்லை கூட்டிட்டு வராது. அங்கே போய் கண்ணு மூடிக்கும், பார்க்காது. அது அப்போ கேட்க முடியாது, அது புரியாது. இப்போ கேட்குறோம். நீங்கள் கூட எப்படி ஆகுது? கோபம் வந்தப்போ உங்கள் மூஞ்சி பார்த்துக்க உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்காது? கோபம் வந்தப்போ நான் ரொம்ப திட்டிட்டேன், ரொம்ப மூச்சில் எப்படி ஆயிட்டு. அப்போ கண்ணாடி பார்த்துக்கலாம், எப்படி இருக்கேன்னு பார்க்க தோணுமா? என்னை மூஞ்சி பார்க்குறதுக்கு எனக்கே பிடிக்கலன்னா இந்த கோப்ப மூஞ்சி கோச்சிக்கிற இந்த மூஞ்சினை உலகத்தில் யார் பார்க்கறதுக்கு விரும்புவாங்க? பொண்டாட்டி விரும்ப மாட்டான், ஹஸ்பண்ட் விரும்ப மாட்டான், யார் விரும்ப மாட்டான். ஸோ எல்லோருக்கும் என் மேலே யாரும் கோபம் காட்டக்கூடாது, அன்றைக்கி கோபமாக இருக்கிறவன்னு நம்ம விரும்ப மாட்டோம். ஸோ இங்கே குரோதத்தினை ஜெயிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சத்ருவன்றார். ஜெயிக்க முடியாத ரொம்ப கஷ்டமாக சுதுர்ஜய என்ன ரொம்ப 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 கஷ்டம். ஜெய துர்ஜய துன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அது நெகட்டிவ் து அனேதுக்கு இன்னும் சேர்த்துட்டா ரொம்ப 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 கஷ்டம். சமாளிக்கிறதே ரொம்ப 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 கஷ்டம். யார்? கோபம். எங்கே வந்துச்சு? கால்லையா, கையிலையா, ஜோபில், எங்கே வந்துச்சு? இங்கே உள்ளே வந்துச்சு. அதனால் 63வது கேள்வியில் இந்த விஷயம் ஆல்ரெடி சில இதில் ரிப்பீட் ஆகிறது பாருங்கோ. பகவத்கீதையில் கிருஷ்ணர் எப்படி சொன்னதே திரும்பி அங்கங்கே ரிப்பீட் பண்ணுறாரோ, இங்கே கூட அப்படி தான். இது சாஸ்திரத்துடைய டீச்சிங் மெத்தடாலஜி. எக்ஷர் அப்படி தான், சாஸ்திரம்னா இப்படி தான் டீச் பண்ணணும். கேட்டதே மறுபடியும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்கணும், அதுக்கு என்ன பதில் சொல்லுவார பார்க்கணும். 63வது கேள்வியில் பார்த்தோம் இது விஷயம்.
சரி, இதுக்கு பகவத்கீதையில் பார்த்தா எக்கச்சக்கமாக பகவான் 4-5 உதாரணம் சொல்கிறேன். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன இஹ வைரிணம். அத்தியாயம் 3. த்ரிவிதம் நரகஸ்யேதம் நாசனமாத்மனः காமக்ரோதஸ்ததா லோபः. இங்கே ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். குரோதத்தினை ஜெயிக்கிறதையே ரொம்ப கஷ்டம்னா, குரோதத்துக்கு என்ன சொன்னோம், நேத்தி கிளாஸில் சொன்னோம், போன வாரம் பகவத்கீதை கிளாஸில் சொன்னோம். கோபம் வந்து புகை போல், காமம் அக்னி போல். இப்போது ட்ரேஸ் அவுட் பண்ணின குரோதத்துக்கு காரணம் எங்கன்னா காமம். என்ன சார் காமம்? அவன் திடீர்னு என்னை திட்டுற கோச்சிக்கிறான்னா, அப்போ அவனை திட்டிட்ட கோச்சிக்கிட்ட நீ உடனே அது நிஜமான எடுத்துக்கணும், நீ ரியாக்ட் ஆகணும். அப்போ என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. டிசைர் தானே, ரொம்ப சூக்ஷ்ம விஷயம், புரிஞ்சுக்கணும். இதுதான் அங்கே வாழ்க்கை படிப்பு, சிறந்த வாழ்வுக்கான வகுப்பு. குரோதம். ஸோ நரக்கத்துக்கு இந்த 3 தான் என்ட்ரிஸ்ன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இது 16வது அத்தியாயத்தில் வீதராகபய குரோத ஸ்திததீர்முனிருச்சதே. 2வது அத்தியாயம் அஹிம்சா சத்தியமக்ரோதம் அங்கே. அப்புறம் ஷக்னோதி ஹைவ யஸ்ஸோடும் பிராக்ஷரீர விமோக்ஷணாத் குரோதோத்பவம் வேகம். அந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா, சரீரம் விடுறதுக்கு முன்னாடி இங்கேயே பிராக்ஷரீர விமோக்ஷணாத், உயிர் போய் சரீரம் விடுறதுக்கு முன்னாடியே இந்த காமக்ரோதங்களுடைய வேகம் இருக்கு, அது எல்லாத்தின் வேகம். சயுக்த, யார் அதனை கம்ப்ளீட்டாக நீக்கிக்கிட்டாரோ அவந்த யுக்தா, அவந்த சுகி, அவந்த நிஜமான மனுஷன். சயுக்த சுகி நரஹ. அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் அது ப்ராக்டிஸ் செய்ய வேண்டிய சமயத்தில் வயசில் பண்ணலன்னா அப்புறம் போகவே போகாது. வியாதியோட கட்டில் படுத்திருந்தால் கூட கோபம் போகாது, அப்போ இன்னும் ஜாஸ்தி ஆகும். பக்கத்தில் செய்கிறவங்களே ஒரு வடி பண்ணிடுவார், என்ன பண்ணுவார், பேச சக்தி இல்லைன்னு பண்ணுவார், அப்பவும் தூக்கி போடுவார், அப்பவும் திட்டுவார். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வயசானவங்களுக்கு. எல்லாரும் அப்புறம் போகிறாங்க. காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூயாய கல்பத்தே. பாருங்க, எத்தனை இடத்துல நீங்கள் பார்த்துட்டே இருந்த, நான் ஏதோ பார்த்து பொறிக்க ஒரு 4-5 சொன்னேன். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பேசுவார் திரும்பி 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 திரும்பி. அதனால் இது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தாரு 3வது அத்தியாயத்தில். இது 3 எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. தூமே நாவ்ரியதே வஹ்னிஹி, அந்த புகை இந்த அக்னினி தெரியாமல் செஞ்சது போல், கண்ணாடி மேலே இருக்கிற மண் ஒன்று மூஞ்சி தெரியாமல் செஞ்சது போல், கர்ப்பத்தில் இருக்கிற சிசுன்னு அந்த கர்ப்பப்பை போகிற வேறு தட் வாட்டர் பேக் அது கவர் பண்ணி இருக்கிறது போல், இந்த காமக்ரோதாலனது உன்னுடைய நிஜஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க விடாமே மறக்கிறது. அஜ்ஞானத்துக்கு பீஜங்கள் அதல்ல. அதர்வைஸ் வை ஹி ஹேஸ் டு எம்ஃபசைஸ் ஸோ மச் பகவான். ஸோ இந்த விதமாக கடைசியாக பஜகோவிந்தத்தில் பார்த்தா சங்கர பகவான் காமம் குரோதம் லோபம் மோகம் त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञान विहीना मूढाः ते पच्यन्ते नरकनिगूढाः भज गोविन्दम्.
எப்படி கனெக்ட் பண்ணார் பார்த்தீங்களா? காம குரோத லோப மோகம், மூணும் மோகம். மோகம் இது எல்லாம் சேம். அதெல்லாம் விட்டுட்டு நீ உண்மையாக நீ யாருன்னு பாரு, வந்த வேலை பாரு. போய் பஷ்யதி ஆத்மானம் சக அகமனை தெரிஞ்சுக்கோ. இந்த சக அகமனே ஞானம் உனக்கு வரலன்னா, சாட்சாத்து இதில் தங்கி நிஜமாக பிரகாசிச்சுட்ருக்கிறது ஈஸ்வரன் தான் நீ தெரியலன்னா, எவ்வளோ நாளைக்கு இந்த பொய்யான அகங்காரம் வச்சுக்கிட்டு இந்த லோகத்தில் நீயும் படாத பாடுபட்டு எல்லாரும் பாடுபடுத்துகிறேன் தேவையா? அடுத்த என்னான்னு பாரு, ஜன்மம் இல்லாமல் பண்ணிக்கோ, மோட்சம் அடைஞ்சுக்கோ. இங்கே எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ செல்வம் இருந்தாலும், எவ்வளோ பேர் புகழ் இருந்தாலும், அதெல்லாம் இங்கே தான் விட்டுட்டு போகிறோம். ஆனால் உனக்கு எட்டு இருக்கிற காம குரோத லோக மோக மதங்கள் అనేది எல்லாமே கூட அந்த சூக்ஷ்ம சரீரமான ஜீவனாக இருந்த அஜ்ஞானி கொண்டு போவானே. அதுதான் உனக்கு ப்ராப்பர்ட்டி. அதுதான் அங்கே உனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணலாமா? இப்படி அஜ்ஞான அந்த ஞான விஹீனனுக்கு எப்படி தான் முக்தி అనేది నా భజతి ముక్తిం శతజన్మేన ஜன்மசேத்தேன எத்தனை 1000 ஜன்மங்கள் எடுத்துருந்தா கூட ஞானம் வராத வரைக்கும், சத் சங்கத்தை போய் இப்படியெல்லாம் கேட்காத வரைக்கும் ஒரு மனுஷனை வாழ மாட்டான். மனுஷனும் செய்ய வேண்டிய முக்கிய காரியம் செய்ய மாட்டான், புருஷார்த்தம் தெரியாது, மோட்சத்தை முயற்சி பண்ண மாட்டான். somehow he lives and dies. அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த கேள்வி 92. பும்சாம் கஹச்ச வியாதிஹி அனந்தகஹ. இது கேள்வி. என்ன கேள்வி? குணமாகாத, அங்கே விட்டுடுங்க, நான் அதான் பிரித்து சின்னது சொல்கிறேன். ஸ்லோகம் சொன்னாலும் கஷ்டம். இப்படி அந்தந்த வார்த்தை சின்னதாக சொன்னால் முடிஞ்சு போச்சு. தானே குட்டி. ஒரு மனுஷனுக்கு குணமாகாத வியாதி என்ன? நிறைய இருக்குது சார், டாக்டர்ஸ் நிறைய சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் என்னன்னா, இன்க்யூரபிள், அது க்யூரே பண்ண முடியாது. அப்படின்னா லோபஹா வியாதிஹி அனந்தகஹா. இந்த கிரீடினஸ் అనేది లోభం. అది ஒரு மனுஷனுக்கு உட்டி போகிறது అనేది బహు కష్టం. ஆனால் லோபம் எதோடைய ஃபார்ம், எதோடைய உருவம்? காமம். காமோடைய உருவம் தான் குரோதம். குரோதம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார்ம் தான் லோபம். பொதுவாக என்ன சொல்கிறோம்? ஆசை நிறைவேறிச்சுன்னா, ஆசை நிறைவேறலைன்னா கோபம் வரும். ஆசை நிறைவேறிச்சுன்னா இன்னும் இது வேணுமனு ஆசை வளரும். அதுக்கு பேர் லோபம். இல்லை, எனக்கு கிடைச்சது வந்தது என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஒரு பொசெசிங் நேச்சர் இருக்கா லோபம். அப்போது மூணுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஆனால் தனித்தனி கேள்வி. ஏன்னா தனித்தனியாக நமக்கு சொல்லி கொடுத்தாதான் அப்படியும் பேசுகிறோம், இது கனெக்ஷனும் நம்ம பார்த்து பேசிகிட்ருக்கிறோம். அதனால் ஆசை அவசரம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் நமக்கு பேதம் தெரியணும். த கிரீட் அண்ட் த நீடு. அவசரம், நீடு. அப்போது அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பொதுவாக யம சொல்லும்போது பரிகிரகம்னா கலெக்டிங் மோர் அண்ட் மோர் அன்லிமிட்டெட். அதனால் வீட்டில் கூட ரொம்ப சேர்த்துக்கூடாது. சில வீட்டில் தாய்மார்களுக்கு அவள் இஷ்டம் இல்லைன்னா
ஆண்கள் அவங்க எல்லாம் சேர்த்துட்டு வச்சுட்டே இருப்பாங்க. அது எப்பவுமே ஒரு எட்டர்னல் ஃபைட்டு தான். 2 பேர் நிறைய தேவையில்லாமல் திங்ஸு சேர்த்துக்கூடாது. பார்த்ததெல்லாம் டக்குன்னு போனது வாங்கிறது. எதுக்கு வாங்கணும், சும்மா வாங்க. அது எவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் பாருங்கோ, அன்யூஸ்டு, யூஸே பண்ணல பல வருஷம், அது தேவையே வரல. ஆனால் மேலே லாஃப்ட்லேயே உள்ள அங்கே இங்கே நிறைய வச்சுருப்போம். உங்களுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், இவ்வளவு தான் உபயோகம் அது தெரியும். இத்தனை வருஷத்தில் அது உபயோகம் வரல, இனிமே வராது. ஏன் இனிமேல் புதுசு வந்துட்டுருக்கு. இப்போ எல்லோரும் வீட்டில் 2-3 செல்ஃபோனாவது வச்சுருப்பீங்க. அதுதான் கன்சியூமரிசம். அவன் அப்படி பண்ணுறான். அப்டேட் பண்ணலன்னா இது அப்புறம் சப்போர்ட் பண்ணாது சார். நானும் மாற்றிட்டேன். அது பேங்க் ஆப் சப்போர்ட் பண்ணல, படிய நான் என்ன பண்ணுறது? இது மாதிரி பேங்க்குக்கு எல்லா நாள் போக முடியல சார், இதெல்லாம் அதில் பார்த்துக்கணும். மாற்றி தான் ஆக வேண்டியதாகிடுச்சு. அது மாடர்ன் இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் மாற்றி தான் ஆகணும். எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அதுக்கு கட்டி போகிறது வேறு. இவன் அப்டேட்டு பண்ணி அப்புறம் அப்படி பண்ண ஒரு அட்வான்ஸ்டு சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகிறது என்ன பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு பின்னாடி இப்படி சரி செல்ஃபோன் விட்டுடுங்கோ. அது இப்போ லைஃப் எலிக்ஸர், லைஃப் டானிக் செல்ஃபோன் உதாரணத்துக்கு தான். அப்புறம் இந்த கேள்வி கூட நம்ம 65வது கேள்வி பாருங்கள், பக்கத்தில் அங்கே இருக்கு. அங்கே பார்த்தோம் இந்த லோபம் பற்றி. அதுக்கப்புறம் இந்த லோபனால் என்ன ஆகும்னா, லோப பாபஸ்ய காரணம். மனுஷனு பாபம் செய்ய வைக்கும். இன்னொன்று அந்த லோபத்தனம் இருக்கிறவங்க அதான் சொன்னால் அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அனுபவிக்க மாட்டாங்க, யாருக்கையும் கொடுக்க மாட்டாங்க, மனசு வராது. ஆனால் அப்படி எல்லாம் சேர்த்து வச்சா நிறைய வீட்டில் நிறைய. சரி, இதுக்கு ஆப்போசிட் சில பேர் வேண்டாண்டா எங்கள் வீட்டில் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தேவைப்படுறது யூஸ் ஆகுன்றது கூட யூஸ் பண்ணாமே அதை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குறது. சொன்னேன் ஆல்ரெடி, கன்சூமரிசம். 2 பக்கம் ப்ராப்ளம் தான். ஏன் இது எல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். இதெல்லாம் மைண்டுக்கு பர்டன். ஒரு திங் எக்ஸ்ட்ரா இருந்த பாருங்கள், நான் 2 கை காட்டிகிட்டு இருந்தேன், ஆனால் 4 கிளிப்பு வச்சுட்டாருங்க. அது இன்னொரு புத்தகம் இருந்தா அப்புறம் இதை எடுத்து வைக்கும்போது சொல்கிறேன் அப்படின்னு. நான் கிளிப்பே வைக்கல, ஏன்னா இங்கே அவ்வளோ காட்டு. இங்கே இன்னொரு 2 கிளிப்பு இருக்கு, பெரிய புஸ்தகம். அதனால் தேவையில்லாத ஒரு சின்ன வஸ்து. இன்றைக்கி போய் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற அந்த ரூம், உங்கள் டேபிள், அது கவனித்து பாருங்கோ. அங்கே திங்ஸ் நீட்டாக ஏன் இருக்க முடியாதுன்னு சொன்னால், ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். நமக்கு டைம் இல்லை, க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் யாரும் பண்ணாது வெரி ரேர். அந்த குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி வந்துச்சுன்னா அது எக்ஸாம்பிளரி. எப்படி இருந்தால் என்ன ஆச்சு? இப்போது நான் தான் இங்கே உட்காந்து படிச்சுக்கிறேன். தட் இஸ் நாட் த வே. சௌச்சம் பற்றி எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன பொருள் அதோடைய எஃபெக்ட் என் மைண்டு மேலே இருக்கும். இது என்ன சொல்லுவாங்க சயின்ஸை, எத்தனோ லைட் இயர்ஸுக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன நட்சத்திரத்துடைய மூமெண்ட்டு என்னுடைய மனசு மேலே இருக்கும். இது பேஸ் பண்ணி தானே கிரகங்கள் அந்த எஃபெக்டன்னு எல்லாம் சொல்கிறது. அப்படின்னா சைக்காலஜி மனசு அது அகண்டமான யூனிவர்சல் மைண்டாக இருக்கும்போதோ அது எல்லாத்துக்கூட கனெக்ட் ஆகிருக்கு. பிராணசக்தி எப்படி கனெக்ட் ஆகிருக்கோ
அது இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே பிராணம் இருக்குது, இங்கே மனசு இருக்கு. நீங்கள் அப்படி வித் மினிமம், நான் நிறைய வாட்டி இது நீ ரொம்ப லைட் பண்ணணும், இதில் வந்து நிறைய தேவையில்லாத எடுக்கணும்னு நிறைய எடுத்துட்டேன். எங்கள் அம்மான்னு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸு, அவங்க 3-4 பேர் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணுவாங்க, வச்சுடுவாங்க. அங்கெல்லாம் கிளாஸ் நடக்கும்போது யாரும் அடியில் என்ன இருக்குது தேவையில்லாத என்னன்னு பார்க்க மாட்டாங்க. என்னென்னமோ எல்லாம் இருக்குது. நானும் இந்த பேக் என்னை வீட்டுக்கு வராது, இது முன்னாடி அது அவங்க வச்சுக்கிட்டு கொண்டு. நான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து அசல் என்னதான் இருக்குது இதுலன்னு பார்த்தேன். என்னமோ படிய துணி, ஆதி, இது இன்னொரு கயிறு, என்னென்ன இருக்குது எல்லாம். நிம்மதியாக இருக்கு. இது படிச்சு அப்போ தான் நீட்டாக வச்சுக்க முடியும். ஸோ லோகம் குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இது இப்போ வேறு விதமாக இந்த லோகத்தினால தான் ராவணன் அடைஞ்சு போயிட்டான். பல வகையாக அவனோட ஒரு விதமான ரிலேஷன் தான் தம்பி போல் தான் குபேரன். அவனுக்கிட்ட இருக்கிற புஷ்ப விமானம் இவனுக்கு ஆசை வந்துச்சு. இவனுக்கிட்ட வேறு நிறைய இருக்குல்ல. அப்புறம் அது வாங்கிட்டு வந்து அப்புறம் இவனுக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் ஆயிட்டாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, எப்போ சீலம் போயிடுத்தோ லக்ஷ்மி போயிடும். பிரகலாதன் சொன்னான் பாகவதத்தில். சீலம், சீலத்துக்கு அடிப்படையாக குணங்கள் எல்லாம் இருக்கும். பட் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட்ன்னாங்க இல்லையா. அதுக்கு மூலம் அங்கே பிரகலாத ஸ்டோரியில் இருக்கு. ஸோ இங்கே ராவணன் வந்து அந்த மாதிரி ஆயிட்டான். அதில் அப்புறம் வேறே பார்த்தா அவனுக்கு ஆல்ரெடி நிறைய பத்னிகள் இருக்காங்க. கல்யாணம் லீகலாக பண்ணிக்கினது இல்லீகலாக கொண்டு வந்தவங்க எல்லோரும் இருக்காங்க. இப்போ சூர்பனக்கு சொன்ன உடனே உனக்கு என்ன அந்த சீதா மேலே அவ்வளோ வியாமோகம் வரணும்? அப்புறம் எத்தனை வார்னிங்ஸ் கொடுக்கப்பட்டது. இப்போ இது காமம்னு சொல்கிறோமா, அதுக்கப்புறம் கோபம் வந்துச்சு. நல்லது சொன்னால் கோபம் வந்துச்சு தம்பி மேலே, நல்லது சொன்னால் மாரிஷன் மேலே கோபம் வந்துச்சே பார்த்தீங்களா. அப்புறம் அது ஒரு எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து குரோத லோபங்களுக்கு ஆகிட்டு பல வகையாகி கடைசியில் பிரணச்சதி நாசனமாயிடும். இன்னொரு உதாரணம் திருதராஷ்டிரர். இவருக்கு கிடைக்காத நல்ல அட்வைஸ் என்ன, சத்சங்கம் என்ன? விதுரர் எப்பவும் நல்லது சொல்லிகிட்டே இருப்பார். கடைசியில் சனத்குமாரனே கூப்பிட்டுட்டு நல்லது எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் தெரிஞ்சு. என்ன ஒரே காரணம், அவங்க எல்லோரும் நாசனமாகிறதுக்கு லோகம். ஏன்னா குழந்தைகளுக்கு தான் ராஜ்யம் இருக்கணும். நியாயம் வேண்டாமா? அவ்வளோ வயசானவன் ராஜாவாக இருந்தேன், அவங்களுக்கு தான் அப்பா இல்லை, ஏன் யோசிக்கலை? கிருஷ்ணரும் சொன்னார், விதுரர், இத்தனை பேர் சொல்லி வியாசர் கூட வந்து சொன்னார். இங்கே பாருங்க, அப்போ ஒரு மனுஷனுக்கு சத்சங்கம் கடிச்சு கூட மாறமாட்டான்னு சொன்னால் அப்படி தான் லோகத்தில். எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு அது நல்லா. எப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் வச்சா கூட வர மாட்டுறாங்க. சரி, நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் ஒரு கிளாஸில் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன், உத்தம சிரவணம் இப்படி நேராக வந்து உட்கார்ந்து கேட்கறது, கீழேயோ சேர்லையோ உட்கார்ந்து. மத்தியம சிரவணம் அட்லீஸ்ட் ஆன்லைன் டைம். இன்றைக்கி குருஜி பேசுகிறார், டைமுக்கு உட்காரணும், நோ என்கேஜ்மெண்ட். அது தினந்தோறும் கேட்கலையே. அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் கேட்குறேன் அதமமான சிரவணம். அது தட் இஸ் த லீஸ்ட். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னும் சொல்லுவேன் அப்போ. திருதராஷ்டிரனை இப்படி வேறு காரணம் ஒன்றும் இல்லை, எப்படியாவது சொல்லி பையனுக்கு கட்டுப்படுத்த வேண்டாம். இப்படிதான்
லோபம் இருந்தால் எல்லாம் போயிடும், தர்மம் போயிடும். அதுக்கப்புறம் அதனால தான் இது இன்க்யூரபிள் டிசீஸ் லோபம். இது அடுத்த ஜென்மத்துக்கு வரும். இன்க்யூரபிள் டிசீஸ்ன்னா இந்த ஜென்மத்தில் க்யூர் ஆகலைன்னு நினச்சிக்காதுங்கோ. அதான் சொன்னேன் அங்கே, இவன் எதுவுமே கொண்டு போக மாட்டான், ஆனால் இதெல்லாம் கொண்டு போவான். அடுத்த ஜென்மத்தில் திரும்பி இப்படியே லோபியாகவே பிறப்பான். பிறந்த அங்கேயும் இப்படி இதை கன்ஜூஸாகவே இருப்பானே, கிரீடியாகவே இருப்பான். திரும்பி அந்த வாழ்க்கையும் அப்படி போகும். சங்கரர் என்ன சொன்னார்? பஜகோவிந்தம் எல்லாத்துக்கும் மூலம் அங்கே நிறைய இருக்குது. மூடஜஹி தனாகம த்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. மூடனே, ஃபுல் விட்டுடு. என்னது? தன ஆகம திருஷ்ணா, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். ரொம்ப பிட்டியாக இருக்கும், பரிதாபம். நிறைய பேர் பார்த்தேன், நிறையவே இருக்கேன். இன்னும் ஏதோ பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு சும்மா இருந்தேன், சும்மா இருந்தேன், கிளாஸுக்கு போயேன் சிரிக்கிறாங்க அம்மா. வரமாட்டான். இருக்கு, எனஃப் இருக்கு. இந்த ஜென்மத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடுத்த ஜென்மத்துக்கு கூட நீ கொண்டு போக முடியாது. அதான் சொன்னானே. ஆனால் கூட இப்போ கடைக்கு போயிட்டு இருப்பார் 80 வயசு தாத்தா. ஆனால் எனக்கு நல்லா தான் இருக்கு, நடப்பேன். நடந்தால் கண்ணு நல்லா தெரிஞ்சால் ஸ்கூட்டர் ஓட்ட முடிஞ்சால் கூட. ஆனால் 7 நாள் 7 சத்சங்கத்தை போய் உட்காரலாமா? 7 நாள் கோயிலுக்கு போறியா? இதாங்கே லோபம்னா நல்லவர் தான், நல்லவங்களு தான். இவங்க சுற்றி இப்படி யார் இருப்பாங்க, யாருக்கு சொல்லாதுங்க. சும்மா பாருங்க, கிளாஸில் குருஜி சொன்னதெல்லாம் இங்கே பார்க்கலாம். இருப்பாங்க, அவங்கள அப்படி தான். சரி, அதான் சங்கரர் சொன்னார். அதனால் எது உன்னுடைய நிஜ உப்பாத்த கர்மம், எல்லாபத்தே நிஜ உப்பாத்த கர்மம். எவ்வளோ நாள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, சேர்த்து வச்சுக்கோ. இனிமேல் அதுக்கப்புறம் தெய்வம், சிந்தனை, சாஸ்திரம், குரு, சிரவணம். நைஸ். அது ரியல் ரிட்டையர்டு லைஃப். சில பேர் இன்னும் சொன்ன இது முன்னாடி இப்போதான் ஹஸ்பண்ட் 2 வருஷம் ஆகிடுத்தோ போயிடுச்சுன்னா, இப்போது இந்த அம்மா குழந்தைகள் இருக்காங்க ஆக்சுவலி. இருந்தால் கூட ஷீ வில் டேக் அப் தட் ஃபார்ம் ஹவுஸு, அதெல்லாம் போகிறது அப்பப்போ போயிட்டு. ஏன்னா மைண்டு கொஞ்சம் என்கேஜ் பண்ணணும். ஓ, மைண்டு எப்படி என்கேஜ் பண்ண தெரியலையே, தெரிஞ்சுக்கல 70 வயசு கூட. அதனால் நானே போய் பார்த்துக்கிறேன். சும்மா வீட்டில் இருந்த ஏதோ ஒன்று ஞாபகம் வந்துட்டுருக்கும். எனக்கு கூட இப்படி சொல்லி பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த எல்லாம் ரியல் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு ரொம்ப ஃபோனே பார்க்கணுன்னு தோணுறது, ஏதோ ஒன்றும் அப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கூட சத்சங்கத்துக்கு வந்துக்குங்கோ, வேறு மெடிசனுக்கு கிடையாதுன்னு சொன்னால் கூட கெஞ்சி கேட்டா வாங்க, வரலையே. மாயை எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குமோ தெரியுமா? அது எவ்வளோ சீக்கிரம் உணர்ந்தால் அவ்வளோ நல்லது. இல்லைன்னா இந்த கயிறு உலகம் அப்படி எல்லா பக்கம் பிடிச்சி எடுக்கிறது, ஒரு பக்கம் இல்லை. ரொம்ப அசால்ட்டாக இருக்காதுங்கோ. நான் ஐ ஆம் ஆல்ரைட்டுன்னு. என்ன ஆல்ரைட்டு? ப்ராப்பராக திங்க் பண்ணால் தெரியும். 93வது கேள்வி. கீத்ருஷः ச ஸ்மிருதः சாதுः
कीदृशः च स्मृतः साधुः அப்படி சொல்லி தாங்கோ. மறந்துட்டேன். குழந்தைகள் எல்லாம் அட்வான்ஸ்டு ஹையர் கிளாஸ்ன்னு நினச்சேன். சாது நல்லவன், ஓகே, எ நோபல் பர்சன், மகாத்மா. தமிழில் சாது இல்லை, அது ரொம்ப சாது ஜந்து. அந்த பையன் ரொம்ப சாதுவங்க, ஒன்றும் வாய் திறக்க மாட்டேன், பேச மாட்டாங்க, அது இல்லை. நோபல், மகாத்மா. யாருன்னு மகாத்மானே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணலாம், கூப்பிடப்படுறது, சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, சர்வபூதஹிதஹ சாதுஹு. எல்லா ஜீவராசிகள் மேலே அன்ப, தயா, கருணா, கம்பேஷன், எம்பதி, சிம்பதியோடு இருப்பானோ அவன்தான் மகாத்மா. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். பக்திக்குன்னு சர்வபூத ஹிதேஷுக்கு லிங்க் பண்ணி ஞானத்துக்கு லிங்க் பண்ணிட்டார். 18வது அத்தியாயத்தில் இப்போ தான் போன வாரம் இப்போ பார்த்தோம். பிரம்மபூத பிரசன்னாத்மா சம சர்வேஷு பூதேஷு. அதுக்கு எங்கெங்கெல்ல பகவத்கீதா நமக்கு அதான் கூட கூடவே விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. மகாத்மா அதனால தான் இங்கே ஜீவாத்மாவும் கிடையாது, பரமாத்மாவும் கிடையாது, மகாத்மா மட்டும்தான் இருக்கா. ஏன்னா பரமாத்மாவுக்கு பேர் தான் மகாத்மா. மகாத்மான பேர் என்ன? பெரிய ஆத்மா. பெரிய ஆத்மா 2 இருக்குமா 3 இருக்குமா? அது ஒரே ஆத்மா தான் இருந்தது பெரிய ஆத்மா. ஆகாஷம் எத்தனை இருக்குங்க? உங்கள் வீட்டில் வேறு, உங்கள் ஊரில் வேறு, அப்படியா? உங்கள் வீட்டில் செங்கல், பொருள், மண் அதெல்லாம் வேறு இருக்கலாம். ஆகாயம் எல்லார் வீட்டில் ஒன்றா வேறா? லோகம் மொத்தம் ஒரே ஆத்மா. அது மகா ஆத்மா. அதுன்னு பரான்னு சொன்னோம். இப்போது அதனால்தான் மகாத்மா இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா. ஏன்னா அந்த மகத்துவத்தினை, பிரம்மத்துவத்தினை உணர்ந்தவனும் வேறு என்னவா இருக்க முடியும்? அப்புறம் 18வது அத்தியாயம் சொல்லிட்டார். அப்படி போனால் மேலே 12வது அத்தியாயம் பக்தி யோகம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரः கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரः. துவேஷமே இல்லை, அத்வேஷ்டா சர்வபூதானாம். ஏதினு நான் இங்கே துவேஷிக்கிறதுக்கு, அசைச்சுக்கிறதுக்கு, தாழ்த்தி பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாமே பகவானுடைய ஸ்வரூபந்தான், பிரம்மஸ்வரூபம் இருக்கும்போது அத்வேஷ்டா சர்வபூதானம். எங்கே பக்தனுடைய லட்சணால் சொல்லும் போது, நான் கோயிலில் இருந்து சுவாமிக்கு முன்னாடி இருந்து திட்டலாமோ, இடிக்கலாமா, தள்ளலாமா, திருடலாமா? கிரடேஷன்ஸ் இருக்குது அதில். திரும்பி திருடத்துக்கனே கோயிலுக்கு வருவானே. எல்லா கோயிலில் போர்டு வைக்கணும், சிசிடிவி. பக்தர்கள் எல்லாரும் அவங்கவுங்கள ஆபரணங்களை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், காப்பாற்றுக்கணும். எங்கே நம்ம திருட்டு கூட்டத்தில் போனோம்? பக்தாள் கூட்டம் தானே. ஐயா, பக்தாள் பேர் கூட்டத்தில் தான் அங்கே எல்லோரும் இருப்பான். அடுத்தது 6வது அத்தியாயத்தில் சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனः. ஒரு ஸ்லோகம் ஒரு ரத்னம். அப்புறம் 5வது அத்தியாயத்து வாங்கோ. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சுபாகே ச பண்டித சமதர்ஷனः. யானை, நாய், இது அது எல்லாமே சமம் பார்க்க. பண்டித இவனு படிக்காதவனு, படித்தவனு அது வெளியில் பார்க்காத. எல்லா சர்வத்திர சமதர்ஷனா. அதே
5வது அத்தியாயத்தில் திரும்பி போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சது. யாருக்கு சாந்தி கிடைக்கும் இந்த லோகத்தில்? பாருங்க, இந்த யக்ஞங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து அனுபவிக்கிற சர்வலோக மகேஸ்வரனான என்ன அவனை ரெகக்னைஸ் பண்ணியாச்சுன்னா அப்படி எப்படி இருக்கணும்? பக்தன் எப்படி இருக்கணும்? அங்கே சர்வபூத தயை இருக்கணும். சுஹ்ருதம் சர்வபூதானாம், யூ மஸ்ட் பி ஃப்ரெண்ட்லி டு எவ்ரி. அது உனக்கு அப்படி இருக்கணும். அப்படி அன்னை பாம்புன்னு கொண்டு வந்து ஜோபில் வச்சுக்கூடாது. அது சொல்கிறான். ஸோ சர்வபூதானம் அப்போதான் அவனை வந்து என்ன ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டான். இப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போகணுமா? போனதான் புரியுமா? போனான்னு புரியலையே, இதுதான் ப்ராப்ளம். இங்கே சொன்ன இப்போ புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே பக்தி இல்லைன்னாரு. ஞாத்வா இது இப்படி இந்த விதமாக தெரிஞ்சுக்கிட்டு சர்வபூத லோக மகேஸ்வரன் புரிஞ்சுக்கணும். அதனால நான் தவிர வேறு எதுவுமே இல்லாதனால எல்லாத்தையும் நேசிக்கணும், எல்லாத்துக்கும் பக்தி செலுத்தணும், எல்லாத்துக்கும் நமஸ்கரிக்கணும், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். அவனு தான் சாந்தியோடு இருக்கிறதுல சாந்தியும் ருச்சதே. He attains the ultimate peace. Param Shantim, Param Bhaktim. So பாருங்க எங்கே டிஃபரன்ஸ் இருக்கு. கர்மா, பக்தி, ஞானம், எவ்ரிதிங் இஸ் merges in one place. ஸோ இதோடு இன்னைக்கு இங்கே நிறுத்துகிறோம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத் சத்.